ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஃப்ளஃபியான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிலருக்கு பூரி வந்து ஃப்ளஃபியாக எழுப்பி வராது. அதுக்கு என்னென்ன ரீசன் நான் சொல்கிறேன். இப்போது கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் ஒயிட் சுகராகவும் இருக்கலாம். உங்கள் பூரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. சால்ட்டும் சுகரும் எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஓகே, கலந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையுங்க. மாவு பதம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் பூரி எழும்பாது, சாஃப்டாக இருந்தாலும் பூரி எழும்பாது. மீடியமாக இருக்கணும். ஓகே, இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி 1/2 ஹவருக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மினிமம் 20 மினிட்ஸ் இருக்கணும். ஓகே, 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு இது எடுத்து உருண்டை பிடிச்சிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் பூரி வந்து எலும்பாது. ஓகே, நான் இப்போது எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நாம் இப்போது திரட்டிடலாம். இப்போது நம்ம திரட்டும்போது அப்படியே வச்சு திரட்டினோன்னா மாவு வந்து கட்டையில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் வர மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் தொட்டும் நம்ம திரட்டிக்கலாம். இல்லைன்னா ஆயில் போட்டும் திரட்டிக்கலாம். நான் இப்போது வர மாவு எடுத்திருக்கேன், அதை வச்சு திரட்டுறதுக்கு. திரட்டும்போது எல்லா சைடும் ஈவனாக வரணும். ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் வரக்கூடாது. எல்லா சைடும் ஈக்குவலாக சமமாக வரணும். அப்போ தான் பூரி வந்து ஃப்ளஃபியாக எழும்பும். நிறைய குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டானது இந்த பூரி தான். அவங்க தட்டில் ஃப்ளஃபியாக பார்க்கும்போது அவங்க மூஞ்சில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. திரட்டும் போது ரொம்ப தடியாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் திரட்டக்கூடாது. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. போட்ட பிறகு கரண்டி வச்சு அழுத்திட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் அது நல்லா எழும்பும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.